ஆராதனையாக நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த 23வது நாளையும் கூட நாம் பரிசுத்தத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு 23வது நாளிலே தேவன் வருகிற இடம் பரிசுத்தம், நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் என்கின்ற தலைப்பிலே நம் வேதத்திலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்தை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை தியானிக்க. இன்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழட்டி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறது. யாத்திராகமம் 3:5 கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது அவர் இங்கு கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே ஆண்டவராகிய தேவன் மோசேயின் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை அவன் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் வனாந்திரத்திலே அவன் பின்புறமாய் ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது, அவன் தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் அவன் வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். அங்கே ஒரு தரிசனத்தை மோசே காண்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து எரிகிற அக்கினி சுவாலையில் நின்று தேவன் அவனுக்கு தரிசனமானார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அந்த தரிசனத்தை உற்று பார்த்து, இந்த முச்செடி அக்னியினால் சோலைத்து எரிந்து கொண்டிருந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறதை அவன் காண்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன, நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி அவன் பார்க்கும் பொழுது, கிட்டே வருகிற பொழுது கர்த்தர் அவன் கிட்டே வருகிறதை அவன் கர்த்தர் கண்டு முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி கூப்பிடுகிறார். மோசே மோசே என்று சொல்லி கூப்பிடுகிறார். மோசே சொல்றான், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். இங்கே மோசே ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். முச்செடி எரிகிறது போல இருக்கிறது, ஆனால் முச்செடி எரிந்து போகவில்லை. அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அங்கு நடக்குது. இயற்கையின் காரியம் என்ன? ஒரு முள்செடி எரியுது அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்? முள்செடி வெந்து போகும். இப்போ நம்ம ஒரு கட்டையை கொடுத்துறோம் அல்லது முள்ளை கொடுத்துறோம் அப்படின்னா திக்கு திக்கு தின்னு எரியும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த முள்செடி என்ன ஆகிடும்? வெந்து போய் அது கறிக்கட்டையாக மாறி அது டஸ்டாக மாறிடும். ஆனால் இங்கே மோசே தரிசனத்தை பார்க்கும் பொழுது முச்செடி எரிவது போல் இருக்கிறது, ஆனால் முச்செடி எரியவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த வெந்து போகவில்லை. அப்போ இது வித்தியாசமா இருக்கிறதே, இது என்ன அப்படின்னு சொல்லி கிட்டே வரும் பொழுதுதான் கர்த்தர் சொல்றார், மோசே உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை என்ன பண்ணு, கழட்டி போடு என்று சொல்லி. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ தேவ பர்வதமாகிய ஓரேப்பிலே கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். தேவன் முதலாக மோசேக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகும். அப்ப நல்லா கவனிக்கணும், தேவனிடத்துல கிட்ட வரும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை கழட்டி போட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கழட்டி போட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். அது சிந்தனையா இருந்தாலும், பேச்சா இருந்தாலும், நடத்தையா இருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாததை நம்ம என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாக நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அல்லேலூயா. சிந்தனை என்பது ஆத்துமா, பேச்சு என்பது ஆவி, கிரியை என்பது சரீரம். இந்த மூணுத்திலையும் நமக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாததை நம்ம என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாய் ரிமூவ் பண்ண வேண்டும். அப்போ இந்த 40 நாள் உபவாசத்துல இந்த 23வது நாளில்
தேவன் சொல்லுகிற காரியம் என்னென்ன, தேவன் எந்த இடத்துல எல்லாம் வராங்களோ அந்த இடம் பரிசுத்தமா மாறும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த பூமியாய் மாறும். அப்ப தேவன் எந்த இடத்துல காட்சி அளிக்கிறாரோ, எந்த இடத்துல தரிசனம் தருகிறாரோ, எந்த இடத்துக்கு வருகிறாரோ அந்த இடத்தை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். இப்ப அந்த இடத்துல மோசஸ் போகும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அறிஞர கத்திரி பிள்ளைகளை, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அறிஞர கத்திரி பிள்ளைகளை, அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்குள்ளே கடந்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படியாய் தேவ சமூகத்துக்கு போகிறோம். நல்லா கவனிக்கணும். 2 பேர் கூடி ஜெபம் பண்ணாலும் அந்த இடத்துல யார் வரணுங்க? கர்த்தர் வர. கர்த்தரை பரிசுத்தமானது. அப்போ கர்த்தர் எந்த இடத்துல எல்லாம் வர்றாரோ அந்த இடம்லாம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தமான இடம். அப்ப பரிசுத்தமான இடத்துக்கு நீ வர அப்படின்னு சொன்னா நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை பரிசுத்தமானது மைமுண்டாகும். இப்ப இது நம்ம தேவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி நம்ம ஜெபிக்கும்படியே வருகிறோம். நல்லா கவனிக்கணும். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தரை பரிசுத்தமானது மைமுண்டாகட்டும் தேவ சமூகத்திலே நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி பரிசுத்த இடத்துல வந்து நீ எந்த காரியத்தை குறித்து பேசக்கூடாதுங்க? உலக காரியத்தை குறித்து பேசக்கூடாது. வீணான காரியத்தை குறித்து பேசக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவையில்லாத நம்ம காரியங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஆராதனை பண்றோம். ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த பிரசன்ஸோடு கூட நம்ம வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ண தெரியல, இங்கே நின்று சும்மா அப்படி பேசி சிரிச்சுட்டு அந்த பிரசன்ஸை எழுந்துட்டு தான் சில பேர் போகிறாங்க. அல்லேலூயா. அப்போ எப்பவுமே நீங்கள் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய சபை ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த பிரசன்ஸோடு கூட நம்ம வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. தேவையில்லாத காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? பேசக்கூடாது. அப்படி பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னால் இவ்வளவு நேரம் வாங்கின அந்த பிரசன்ஸ், அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த கிருபை, அந்த வார்த்தைகளை பிசாசு என்ன பண்ணுறான்னு சொன்னால் போகிற வழியில் எடுத்துடும். அல்லேலூயா. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 விதமான வழிகளை குறித்து சொன்னார். வழி எதுக்கு? கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். அப்போ நம்முடைய இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல இடமா இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நான் இடம் சொல்லிட்டு நம்முடைய இருதயத்தை சொல்றேன். அப்ப நம்முடைய இருதயம் நல்ல இடமா இருந்தா தேவன் பேசுகிற வார்த்தைகளை நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணி 30, 60, 100 நம்ம பலன் தரும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? தேவ பிரசன்ஸ், தேவன் எந்த இடத்துல வராரோ அந்த இடத்துல தேவ பிரசனம் வருது, பரிசுத்தம் வருது. அந்த பரிசுத்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கே நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ மோசஸ் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அப்ப இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, மோசஸ் 40 வருஷம் எகிப்தில ட்ரைனிங் எடுத்தார். 40 வருஷம் வனாந்திரத்தில் ட்ரைனிங் எடுத்தார். இப்போ 80வது வருஷத்துல கர்த்தர் மோசே இடத்துல பார்த்து பேசுறேன், மோசஸ் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன். அல்லேலூயா. அப்ப அதுல கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சத்தத்தை நம்ம எப்ப தெளிவா கேட்க முடியும்னா நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத காரியங்களை ரிமூவ் பண்ணும் பொழுதுதான் நம்ம கர்த்தர் பேசுற வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியும்? தெளிவாய் நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 33:6 கர்த்தருடைய பரிசுத்த நாமம், ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலைதனிலே தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். அல்லேலூயா. இந்த ஓரேப்ல தான் கர்த்தர் சொன்னார் மோசஸ், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஓரேப்ல தான் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சொல்றாரு, உங்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க? கழட்டி போடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கழட்டி போட வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடங்கிறத மறந்து போகாது. நீ வந்திருக்கிற இடம் பரிசுத்தமான இடங்கிறத மறந்து போகாது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன், தேவனுடைய பிரசன்னத்தை உணர வந்திருக்கிறேன், தேவனுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். இது பரிசுத்தமான இடத்துல நான் பரிசுத்தமாய் நான் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த 23வது நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். அதனால தேவன் உன்னுடைய இருதயத்தில் என்னெல்லாம் இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரோ அந்த காரியத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க?
இன்னைக்கு 23வது நாள்ல நான் எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன், கலட்டி போடுகிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உபாகமம் 5:2 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் ஓரேப்பிலே நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அப்போ இந்த ஓரேப்புன்றது என்ன? உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு இடம், தேவனோடு ஒரு உடன்படிக்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவையில்லாததை கழட்டி போடுகிற இடம், தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற இடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த ஓரேப்புல தான் ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்களை கொண்டு வந்து என்ன பண்ணு, ஆராதனை பண்ணு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னா பரிசுத்தமான இடம். ஏன்னு சொன்னா தேவன் எந்த இடத்துல எல்லாம் வருகிறாரோ அந்த இடமெல்லாம் பரிசுத்தமாய் மாறுகிறது. அந்த பரிசுத்த இடத்துக்கு நம்ம வர வேண்டுமானால் அதற்குரிய பரிசுத்தத்தை ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உபாகமம் 4:15 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஓரேப்பிலே அக்கினி நடுவில் இருந்து உங்களோடு பேசினார். அல்லேலூயா. எங்கிருந்து பேசினார் ஆண்டவரே? அக்கினி நடுவில் இருந்து பேசினார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அக்கினி நடுவில் இருந்து தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் பேசுகிறார். அப்ப அக்கினி என்பது என்ன? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் அக்கினி நடுவில் இருந்து ஆண்டவராகிய தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 19:18 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியினால் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாய் மாறினது. அந்த புகை சூளையிலே புகை போல் எழுப்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா. அக்கினியினால் தேவன் இறங்கினார். சீனாய் மலையிலே கர்த்தர் அக்கினியினால இறங்கினார் மோசேயோடு பேசும்படியாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல இந்த நாளிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசும்படியாக அவர் அக்கினிமயமாக அவர் வந்திருக்கிறார். அப்ப அவரோடு கூட பேசும்படியாக வந்திருக்கிற நீ, அவருடைய பிரசன்னத்தை உணர வந்திருக்கிற நீ, அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம் என்பதை நீ மறந்து போகாதே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எந்த இடத்துல எல்லாம் வந்தாலும் அந்த இடத்தை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தப்படுத்தினார். அப்ப கர்த்தருடைய சந்நிதியிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அக்கினியினாலே ஆண்டவராகிய தேவன் உத்தரவு கொடுக்கிறார். அக்கினியினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் வருகிற இடத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் உன்னை பிளஸ் பண்றேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நீ பலி செலுத்து அப்படின்ற. அப்ப ஆபிரகாம் என்ன செய்கிறார்? பலி செலுத்திட்டு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். சாயங்கால வேலை ஆயிடுச்சு, இருள் ஆயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துண்டங்களின் நடுவே தேவன் அக்னிமயமான ஆண்டவராகிய தேவன் கடந்து போகிறார். ஆண்டவர் தோன்றினார். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நீ எகிப்து நதி தொடங்கி ஐகாத் நதி என்ற பெரிய நதி மட்டும் உள்ள நீ எல்லா தேசத்தையும் நான் உனக்கு சொந்தமா தரேன் அப்படின்ட்டேன். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள ஏன் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா, ஏற்கனவே ஆபிரகாமுக்கு அந்த நாட்டை என்ன பண்ணிட்டாங்க, உனக்கும் உன் சந்ததிகள் என்ன பண்றேன், இந்த கானான் தேசத்தில் இருக்கிற எல்லா தேசத்தையும் நான் உனக்கு என்ன பண்றேன், சுதந்திரமாக தருகிறேன் என்று சொல்லி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் என்ன பண்ணிட்டார், ஆபிரகாமுக்கு
ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கானான் தேசம் முழுவதையும் நான் உனக்கு முன் சந்ததிக்கு என்ன பண்றேன், தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல கானான் தேசத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும்படியால், எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்களை கானானுக்கு கொண்டு வரும்படியால் கர்த்தர் மோசேயோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமான தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு வாக்கு கொடுத்தவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யும் பொழுது தேவன் உன்னுடைய பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உன்னுடைய எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நீ நிற்கிற இடத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லாம நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு 3 நபர்களை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசேஸ் ஆண்டவர் நான் நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம் சொன்னார். கர்த்தர் எந்த இடத்துல வராரோ அந்த இடத்தை கர்த்தர் என்ன பண்றாங்க, ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே பார்க்கும் பொழுது எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. எலியா கர்மேல் மலையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் எல்லாரையும் ஒன்று கூட்டுகிறார். பாகால் தீர்க்கதரிசிகளை கூட்டுகிறார், தோப்பு விக்கிரக ஆராதனைக்காரர்களை கூட்டுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டுகிறார். எல்லாரையும் கூட்டி வச்சு சொல்ற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையான தெய்வம் யார்? உண்மையான தெய்வம் யார்? உண்மையான தெய்வம் அப்படின்னு சொன்னா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலி என்ன செய்ய வேண்டும், பட்சிக்க வேண்டும். அப்ப எலியா ஒருவன் மாத்திரம் இருக்கிறார். எலியா பக்கத்துல சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. ஆனா அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா 850 பேர் நிக்கிறாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிற ஆராதனைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து 850 பேர் நிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றிலும் நிக்கிறாங்க, மலையை சுற்றிலும் நிக்கிறாங்க. இப்ப 2 பேருக்கு போட்டி நடக்குது. அல்லேலூயா. அக்னியில் உத்தரவு தருகிற தெய்வமே தெய்வம். அப்போ எலியா சொன்னாரு, நீங்க 850 பேர் இருக்கிறதுனால முதல்ல உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. அவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரையும் கூப்பிடுறாங்க, எந்த ஒரு உத்தரவும் வரவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா சொல்றாரு, அக்னியில் உத்தரவு தருகிற தெய்வமே தெய்வம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 24வது வசனம். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். அல்லேலூயா. அப்ப அக்கினி என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவர் எங்கெல்லாம் அக்கினியாய் வருகிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்தை என்ன பண்றாரு, பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப எலியா என்ன செய்கிறார், ஆண்டவர் பலியை அங்கீகரிக்கும்படியாக அவன் பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு 12 பேர், 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்தின்படி 12 கற்களை எடுத்து அதை செப்பனிடுகிறான். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம இடத்தை பரிசுத்தப்படுத்தணும்னு சொன்னா நம்ம இருக்கிற இடத்தை என்ன பண்ணணும், செப்பனிடணும், சுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவன் வருகிற இடம் பரிசுத்தம், அந்த இடத்தை நம்ம பரிசுத்தமா பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்க உங்களுடைய பார்வையில ஏதாவது பட்டுதுன்னு சொன்னா டக்குனு அதை என்ன பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க, கிளீன் பண்ணுங்க. ஏன்னா தேவன் வருகிற இடம் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் யாருக்கும் என்னவோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம போகணும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ எலியா என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அவன் பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். பலிபீடத்தை செப்பனிட்டது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவன் அதன் மேலே விறகுகளை அடக்கி 12 குடம் தண்ணீர் ஊற்றுகிறான். அல்லேலூயா. கற்களும் 12 குடம் தண்ணி. அல்லேலூயா. சுத்தி வாய்க்காலை வெட்டி 12 குடம் தண்ணி ஊற்றுறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாதாரணமா நல்ல காஞ்ச கட்டை பட்டுன்னு பத்திக்கும், ஆனா ஈரமான கட்டை என்ன பண்ணாதுங்க, சீக்கிரமா பத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல காஞ்ச கட்டையில தண்ணி என்ன பண்ணுங்க, கட்டை மேல நல்ல தண்ணி ஊத்துகின்ற. அல்லேலூயா. ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. இப்ப எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு பலி எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே இதெல்லாம் உடைய வார்த்தைப்படி தான் செஞ்சேன் அப்படின்னும் போது அக்கினி சர்வாங்க தகன பலிகளை பட்சித்தது. 38வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும்
கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்கால்களிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அக்கினியினால இறங்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. உண்மையான தெய்வம் யார் என்பதை எலியா ப்ரூவ் பண்ணார். ப்ரூவ் பண்ண உடனே எலியா சொல்றாரு, ஒருத்தரையும் சும்மா விடாது, எல்லாரும் என்ன பண்ணு, வெட்டி போடு. தேவனுக்கு விரோதமா எழும்புகிற எல்லாரும் என்ன பண்ணு, வெட்டி போடு அப்படின்னா. அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தினார். அருமையான கர்த்தரை பரிசுத்தப்படுத்தினால்தான் பரிசுத்த அக்கினியானவர் இறங்கி ஆண்டவராக தேவன் உத்தரவு கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது என்னென்ன, ஆண்டவர் உங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணி போடுங்க. நீங்க நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஒரு ஜெபத்துக்கு கேட்கணும்னு சொன்னா, கர்த்தருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தப்படுத்து. அல்லேலூயா. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு, ஆலயத்துக்குள்ள நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள நான் பேச மாட்டேன். பேசுறதுக்கு நமக்கு நிறைய இடம் இருக்கு. ஆலயம் என்பது என்ன, தேவன் பேசுறதை கேட்க தான் நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பயத்தோடு பக்தியோடு கூட நம்ம பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ நீங்க உங்களை முதலமைச்சர் கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், முதலமைச்சர் உங்களை கூப்பிட்றாரு வீட்டுக்கு. நீங்க அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணீங்க, போயிருக்கீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ நீங்க போயிருக்கும் பொழுது நீங்க அவரை உட்கார வச்சுட்டு உங்க கூட கூப்பிட்டு போனவங்க கூட பேசியிருந்தா அவருக்கு எப்படி இருக்கும்? கூப்பிட்டது அவர் பேசுறதை கேட்கதான் நம்ம போயிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் அந்த இடத்துல இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. அவர் பேசுறத நம்ம கேட்க போயிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அப்போ பரிசுத்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நம்ம பரிசுத்தமாய் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஒரு மனிதரை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளை செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல். அல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே தாவீதை குறித்து வாசிக்கும். தாவீதுக்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்க, ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார்? அக்னியிலே கொடுக்கிறார். அல்லேலூயா. இங்க தாவீது ஒரு சின்ன தவறு செய்யறார். என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் ஜனங்களை எண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா தாவீது என்ன பண்ணிட்டாருங்க, ஜனங்களை எண்ணினார். ஜனங்களை எண்ணினதுனால ஆண்டவராகிய தேவன் சொன்னார், அப்பா 3 காரியத்தை அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன், நீ ஒன்று தெரிந்துக்கோ அப்படின்னும் போது தாவீது சொல்றார், நான் கர்த்தருடைய கையில விழணும் அப்படின்ற. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கையில விழுந்த பொழுது தேவன் அந்த சங்ககாரத்தை நிறுத்தும்படியாக ஒரு பலிபீடத்தை கட்டும்படியாக சொன்னார். அல்லேலூயா. அப்போ தாவீது பலிபீடத்தை கட்டி அந்த தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை, ஒரு ஐக்கியப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த இடத்தை என்ன பண்ணாருங்க, பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவையில்லாத காரியங்களை பேசுறதுனால நம்முடைய இடம் பரிசுத்த குலைச்சலாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை எந்த இடத்திலும் நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது பலிபீடத்தை கட்டி ஆண்டவருடைய சமூகத்துல பலி செலுத்தும் பொழுது அக்கினி வானங்களில் இருந்து இறங்கி வந்து அந்த பலிகளை பட்சித்த தேவன் அக்கினியின் மூலமாக தேவன் உத்தரவு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது ஒரு நபரை நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லாதனால. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரம்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தில் நிரப்பினதினால் ஆசாரியர்கள்
கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபோது தலை வசம் மட்டும் தலையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சாலமோன் ஆலயத்தை கட்டி ஜபம் பண்ணி முடிக்கிற பொழுது, அல்லேலூயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் நம்ம ஜபம் பண்ணி முடிக்கிற பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். அல்லேலூயா. அக்கினி ஈக்குவல் டு மகிமை. அக்கினி ஈக்குவல் டு மகிமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அக்கினி வந்த உடனே தேவ மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பிச்சு. அப்ப அந்த மகிமை தான் என்ன செய்கிறது? அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்து. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆலய பிரதிஷ்டை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிற ஒரு நாள். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆலயத்தையும் ஆண்டவர் மகிமையினாலே கர்த்தர் நிரப்பும், பரிசுத்தத்தினாலே நிரப்பும். நம்முடைய இடம் பரிசுத்தமாய் மாறும். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமாய் மாறணும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது எல்லாவற்றையும் இன்றைக்கே நம்ம ரிமூவ் பண்ணி, ஆண்டவரே நான் நிற்கிற இடத்தை பரிசுத்தமாக நீங்க மாத்திருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப மோசே கால்களில் இருக்கிற பாதரட்சையை அவன் கழட்டி போட்ட மாத்திரத்துல கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ இனி என்ன வாழ்க்கையில உன்னை கொண்டு நான் செய்ய போறேன் அப்படின்ற திட்டத்தை கர்த்தர் மோசக்கிட்டு தரேன். அல்லேலூயா. இதுவரை யாருக்காக ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு? தன்னுடைய மாமனாருக்காக ஆடு மேய்ச்சிருந்தார். அல்லேலூயா. இப்போ இனி என்ன செய்ய போகிறாரு? தேவனுடைய வேலை செய்ய போறாரு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். இதுவரை உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு தெரியாம இதுவரை வந்துட்டு இருப்பீங்க. ஆனா இனி என்ன பண்ணணுங்கிறத தேவன் உங்களுக்கு சொல்ல போறாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இந்த 23ஆவது நாளில இதுவரை உங்களுக்காக நீங்க வாழ்ந்துட்டீங்க. ஆனா நீங்க பரிசுத்தமான இடத்துல வந்ததுனால இனி உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் சொல்ல போறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் மோசஸ் கிட்ட, மோசஸ் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன். ஆனா அவன் பல சாக்கு போக்குகளை சொன்னான். ஆனா கர்த்தர் விட்டாரா? இல்லை. தேவன் அவனை கொண்டு என்ன செய்ய சித்தமாயிருந்தாரோ அதை அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும் பிளான் வச்சிருக்கிறாரோ நிச்சயமா உன்னை கொண்டு தான் அதை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோனாவை கொண்டு கர்த்தர் நினிவேவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் வச்சுட்டார். அவன் எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் திரும்ப என்ன கொண்டு வந்தாருங்க? கர்த்தர் அந்த நினிவை கொண்டு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசேயை கொண்டு தான் எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை சொல்லி ஆண்டவர் டிசைட் பண்ணி வச்சிட்டார். மோசஸ் எங்க போனாலும் திரும்ப எங்க கொண்டு வர ஆண்டவர்? எகிப்துக்கு கொண்டு வர. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உன்னை கொண்டு கர்த்தர் என்ன